இலை வச்சு ஒரு தால் பண்ண போகிறேன். இது சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த கேரட்டை வந்து இந்த இலையோட. இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு விட்டுடணும். வெறும் இந்த இலையை மாத்திரம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தண்டு வந்து கொஞ்சம் இதுவாக ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இந்த வெறும் இந்த இலையை மாத்திரம் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த இலையோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இந்த இலையை வந்து நல்லா கழுவணும். தண்ணி நல்லா ஒரு 2-3 தடவை போட்டு நல்லா கழுவணும். ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மற்ற கீரை மாதிரி இதுவும் நல்ல ஹெல்த்தியான கீரை தான். இது வந்து நம்ம இம்யூனிட்டியெல்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ நான் இது கிள்ளிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ அதை குக் பண்ணுற டைமில் நம்ம கீரையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. இது குக் ஆகிடும். கீரையும் நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு அளவுக்கு முக்கால்வாசி வெந்த உடனே நம்ம இந்த க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கேரட் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். இது இப்போ மூடி வச்சு கீரை வந்து அங்கே குக் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 பல்லு பூண்டு, அப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைச்சு அதில் ஆட் பண்ணணும். கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது செவந்த உடனே இந்த எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன பின்னாடி தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். இந்த தாளிச்சதை வந்து எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். நம்மளோட கேரட் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேரட் கீரை தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.